புதுமணத் தம்பதியர் புது வீட்டிற்கு குடி புகுந்தார்கள். மறுநாள் காலையில் மனைவி கமகமக்கும் இட்லியை சுவைத்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று ஜன்னல் வழியே பார்த்தவள், அடடே, அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி துணி காய வைத்திருப்பதை பாருங்கள், என்ன கரை இது, நல்ல சோப்பு பொடி தேவை போல இருக்கு என்றாள். கணவர் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இந்த காட்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நடந்தது. பக்கத்து வீட்டு பெண்மணி துணி காய வைக்கும் போதெல்லாம் மனைவி அவ்வாறே குறை சொல்லிக் கொண்டிருந்தாள். 1 மாதம் கடந்தது. மீண்டும் துணி காய வைக்கும் கயிற்றை பார்த்த மனைவி கண்களை விரித்தாள். என்ன இது, எப்போதும் கரை படிந்திருந்த துணிகள் இன்று பளிச்சென்றிருக்கிறதே, இவளுக்கு யார் புது சோப்பு பொடி கொடுத்தார்களோ என்றாள். கணவர் புன்னகைத்து, இன்று காலையில் எழுந்ததும் நான் நம் ஜன்னல்களையே சுத்தம் செய்தேன் என்றார். வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்ப்பது நம் ஜன்னல்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றன என்பதை பொறுத்தே அமைகிறது. பொறாமை, கோபம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற தூசிகள் நம் பார்வையை மறைத்திருந்தால் எதையும் தவறாகவே புரிந்து கொள்வோம். மற்றவர்களை விரைவாக தீர்ப்பளிப்பதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அது அவர்களை வரையறுக்கவில்லை, நம்மையும் நம் பார்வையையும் தான் வரையறுக்கிறது.